ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான Flipkart 3D வீடியோ எடிட்டிங்க்கு ரொம்பவுமே ஈஸியாவே உங்க மொபைல் போன்ல உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை பயன்படுத்தி நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அது ரொம்பவுமே ஈஸி தான். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆளில் கொடுத்துக்கோங்க. உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வீடியோவை எடிட் பண்றதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட் உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க இம்போர்ட் பண்ண அந்த ஃபுல் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதை பயன்படுத்தி தான் நம்ம இன்னைக்கான வீடியோ எடிட் பண்ண போகிறோம். இதில் நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும். நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாகவே எடிட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எடிட் குரூப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி வச்சுருக்க எல்லா இமேஜ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கிறத மட்டும் நான் அப்படியே சொல்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இமேஜில் இருந்து பிஎன்ஜி இமேஜ் எஃபெக்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா லிரிக்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓனாகவே நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் அப்படியே பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே எடிட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஆடியோடைய ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் இமேஜும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அதை டச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் அதுக்கு ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ரெக்டாங்கிள் இமேஜும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குரூப் ஃபைன்னு சொல்லி ஒரு குரூப் நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதையும் நீங்கள் டச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு ரைட் சைடில் மூவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சரியாக பார்த்தீங்கன்னா 3:15 பார்த்தீங்கன்னா ஒரு பீட் மார்க் நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்குறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இமேஜ்னு சொல்லி ஒரு இமேஜ் நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ எப்படி இமேஜ் ஆட் பண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். இப்போ அந்த 3:15 வச்சுக்கோங்க. வச்சக்கப்புறம் கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணுங்கள். கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் அடையாரும். இப்போ 3:15 வச்சு ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு இந்த இடத்துல சரியாக பார்த்தீங்கன்னா 9:5 பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் வச்சு கொடுத்துருப்பேன். சரியாக 9:5 ஒரு டபுள் பீட் மார்க் நான் வச்சு கொடுத்துருக்கேன். அந்த டபுள் பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு உள்ள பீட் மார்க் வரையா நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பருக்கு கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் 3:15 ஒரு பீட் மார்க் வச்சு கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல உங்களோட இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது சரியாக பார்த்தீங்கன்னா 9:5 பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க் அளவுக்கு உங்களோட இமேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா உங்களோட இமேஜோட சைடில் கொஞ்சம் கேப் இருக்கும். அதில் உங்களோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் கொடுத்துருந்தேன்னா அந்த இமேஜுக்கு கீழே கொண்டு செட் பண்ணி விட்ருங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே இழுத்தாலே போதும் உங்களோட இமேஜ் இதே மாதிரி மூவ் ஆகும். நான் கீழே ஒரு இமேஜ் நான் கொடுத்துருந்தேன் பார்த்தோமா அந்த பார்த்தீங்களா அந்த இமேஜ் போய் அந்த கிரியேஷன் இருக்கா அதுக்கு கீழே கொண்டு இதே மாதிரி செட் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி கீழே கொண்டு செட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இப்போ அந்த ஃபஸ்ட்டு இமேஜையும் அதுக்கு கீழே உள்ள உங்களோட இமேஜையும் ஒரு குரூப் அண்ட் மாஸ்க் பண்ண போகிறோம். அந்த 3:15 உள்ள அந்த ஃபஸ்ட்டு இமேஜோடைய லெஃப்ட் சைடில் கண்ணைக்கான் இருக்கா அந்த 3:15 ஃபஸ்ட்டு உள்ள இமேஜோட லெஃப்ட் சைடில் கண்ணைக்கான் இருக்கும். அந்த கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி செலக்ட் ஆயிரும். அதுக்கு கீழே கொடுத்துருக்கிற உங்களோட இமேஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் இருக்கும். நடுவில் உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜும் உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி குரூப் அண்ட் மாஸ்க்காக ஆயிரும். நெக்ஸ்ட்டு அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் போய்க்கோங்க. எடிட் குரூப் போனக்கப்புறம் உங்களோட பேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன். இப்போ எடிட் குரூப் போனக்கப்புறம் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்டார்ப்ஷன் வார்ப்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வந்தீங்கன்னா டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு மிரருங்கிற ஆப்ஷனை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க.
இந்த எஃபெக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டில் போயிட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐகானை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நம்மளுக்கு நிறைய இடத்துல ஆட் பண்ண வேண்டிய இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப உள்ள போய் எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் நீங்கள் ஆட் பண்ண உங்களோட எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதே மாதிரி மூவ் பண்ணி உங்களோட இமேஜோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தர மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4:17 இருக்கா. 4:17 ஒரு பீட் மார்க் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணது 3:15, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4:17 ஒரு பீட் மார்க் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன்னா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ்னு சொல்லி இருக்கா. இந்த இமேஜுக்கு கீழே உங்களோட இமேஜ் கொண்டு வந்து செட் பண்ண போகிறீங்க. சேம் மெத்தட் தான். ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அடுத்த பிக் இருக்கா, அடுத்த பிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த பிக் ஆட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பிக்கு என்ன பண்ணணும், நான் ஒரு டபுள் பீட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 9:5 வச்சு கொடுத்துருக்கேன். அந்த பீட் மார்க் அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை இந்த ஆரம்பருக்கு கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் கேப் இருக்கா, அதில் உங்களோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் கீழே கொடுத்துருக்க அந்த இமேஜ் இருக்கா, அடுத்த இமேஜ் ஓகேவா, அடுத்த இமேஜுக்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி அடுத்த இமேஜுக்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த இமேஜையும் கீழே உள்ள உங்களோட இமேஜையும் குரூப்பன் மாஸ்க் வந்து பண்ண போகிறீங்க. அது எப்படி, இந்த ஃபஸ்ட் இமேஜோட லெஃப்ட் சைடில் கண்ணை இருக்கா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ண போகிறீங்க. அது கீழே உள்ள உங்களோட இமேஜையும் செலக்ட் பண்ண போகிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள 3 பாக்ஸில் நடுவில் உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி குரூப்பன் மாஸ்க்கை வந்து ஆயிரும். குரூப்பன் மாஸ்க் வந்து ஆயிடுச்சா. இப்போ இந்த குரூப்பன் மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போகிறீங்க. ஏன்னா நம்ம பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தெரியல, அதை வந்து செட் வந்து பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நான் ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைல்ஸுங்கிற ஒரு எஃபெக்ட்டை நான் ஃபஸ்ட்டே காப்பி பண்ண சொன்னேன். நீங்கள் வந்து காப்பி பண்ணியிருப்பீங்க. அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டைல்ஸ் எஃபெக்ட் உள்ள வந்து ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே பேக் போயிட்டு மூவ் அண்ட் ஆப்ஷன் போயிட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு ஜூமை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தர மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இவ்வளோ தான், ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நான் எப்படி உங்களுக்கு இமேஜ் வந்து ஆட் பண்ணி காமிச்சேனோ சேம் மெத்தட் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இமேஜுக்கு வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3:15 வந்து ஆட் பண்ணோம். அடுத்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4:17. அதுக்கு அடுத்த இமேஜ் எங்கே கொடுத்தேன், இந்த பார்த்தீங்கன்னா இந்த இமேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5:16 கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த இமேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6:24. அதுக்கடுத்து இமேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7:28. இதே மாதிரி பார்த்தாலே தெரியும் இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த பீட் மார்க்கோடைய ஸ்டார்டிங்கில் வைக்க போகிறீங்க. எப்போதும் போல் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா போயிட்டு உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் வந்து பண்ண போகிறீங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை மூவ் பண்ணி நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ண போகிறீங்க. செட் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்க இமேஜையும் உங்களுடைய இமேஜையும் குரூப்பன் மாஸ்க் வந்து பண்ண போகிறீங்க. குரூப்பன் மாஸ்க் பண்ணக்கப்புறம் அந்த குரூப்பன் மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் கொடுத்து உள்ளே போக போகிறீங்க. உள்ளே போனக்கப்புறம் உங்களோட இமேஜுக்கு டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஆட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ராஸ்லாம் போயிட்டு உங்களோட இமேஜோட ஜூமை கம்மி பண்ணிவிட்டு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தெரிற மாதிரி செட் பண்ண போகிறீங்க. செட் பண்ணிவிட்டு பேக் வந்து வர போகிறீங்க. இந்த மெத்தடை தான் நான் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறக்காண்டி ஃபஸ்ட்டு ஒரு 2 இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணி காமிச்சு மீது வந்து பார்த்தீங்கன்னா 3 இமேஜ் இருக்கா, இதே மாதிரி 3 இமேஜ் இருக்கா. அந்த 3 இமேஜ்லையும் நான் சொன்ன மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணி இமேஜ் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொன்னது தெளிவாக வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டபுள் பீட் மார்க் வரையா பார்த்தீங்கன்னா ஒரு 5 இமேஜ் நான் வந்து கொடுத்துருந்தேன். அந்த 5 இமேஜ்லையும் கீழே உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு குரூப்பன் மாஸ்க் பண்ணிவிட்டு நான் சொன்ன ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. பண்ணிங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பை வந்து ஆட் ஆயிருக்கும். பார்த்தாலே தெரியும் இது வந்து குரூப்பன் மாஸ்க் 1 இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பன் மாஸ்க் 2, குரூப்பன் மாஸ்க் 3, குரூப்பன் மாஸ்க் 4, குரூப்பன் மாஸ்க் 5. இதே மாதிரி உங்களுக்கும் உங்களோட மொபைல் ஃபோனில் ஆட் ஆயிருக்கும். ஸோ நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கிறத தெளிவாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4ன்னு சொல்லி ஒரு 4 குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன். 4 குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போது அந்த இதுக்கு மேலே உள்ள குரூப் 1 இருக்கா, அந்த குரூப் 1 செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பன் மாஸ்க் 1ன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப் போனக்கப்புறம் இதில் நம்ம எப்போதும் போல நம்மளோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய இமேஜில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்க இமேஜோட எண்டுக்கு இந்த அளவுக்கு உங்களோட இமேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு
நான் கொடுத்துருக்க இமேஜ் கீழே உங்களோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுருங்க. செட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜுக்கு டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதை நம்ம ஃபஸ்ட்டே வந்து காப்பி பண்ணிட்டோம். அது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் ஐக்கான் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் காப்பி பண்ண அந்த டைல்ஸ் எஃபெக்ட்டை பேஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த எஃபெக்ட் நம்ம ஃபஸ்ட்டே காப்பி பண்ணிட்டோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு மூவ் அண்ட் ரசம் போயிட்டு தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சென்டரில் ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுதா, அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஜூமை கம்மி பண்ணிவிட்டு இதே மாதிரி உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்க்குள்ளே தெரிகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்து வந்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் டேரெக்டாகவே பேக் வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த குரூப் ஒன்றுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். சேம் மெத்தட் தான் மேலே உள்ள அடுத்தடுத்த குரூப்புக்கு வந்து பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணால் இன்னொரு குரூப் நான் பண்ணி காட்டுறேன். இப்போ குரூப் 2 செலக்ட் பண்ணிவிட்டு நான் எடிட் குரூப் வந்து பேக்கிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட் இதே மாதிரி மூவ் பண்ணுவீங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ் சொல்லி ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறீங்க. உள்ள ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். என்னோட இமேஜ் கீழே உங்களோட இமேஜ் நீங்கள் வந்து செட் பண்ண போகிறீங்க. நான் கொடுத்துருக்க இமேஜோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அடுத்த பிக் ஆட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க இமேஜ் அளவுக்கு இந்த ஆரம்பத்தை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுவீங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணும், உங்களோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணுவீங்க. செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவீங்க, டைல்ஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுவீங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டே காப்பி பண்ணிட்டோம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் ஐக்கன் போயிட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களோட டைல்ஸ் எஃபெக்ட் உள்ளே வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துட்டு மூவ் அண்ட் ராசம் போயிட்டு இந்த தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூமை நீங்கள் கம்மி பண்ண போகிறீங்க. உங்களோட இமேஜுக்கு தகுந்த மாதிரி ஜூமை கம்மி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த நான் கொடுத்துருக்க அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரிகிற மாதிரி இதே மாதிரி நீங்கள் ஜூமை கம்மி பண்ணி நீங்கள் வந்து செட் வந்து பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வேறு எதுவுமே பண்ணுறது இல்லை. நீங்கள் டேரெக்டாகவே பேக் வந்து வந்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது நான் உங்களுக்கு சொன்னது ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேம் மெத்தடில் மேலே உள்ள குரூப் 3லையும் குரூப் 4லையும் உங்களோட இமேஜை 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மெத்தடில். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் 4 குரூப்லேயே இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இமேஜ் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் இருக்கும். அந்த லிரிக்ஸுக்கு தேவையான ஃபாண்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்போட அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப்போட குரூப் 2 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்திருக்க மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா அந்த குரூப் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மூவ் அண்ட் ராசம்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் 2 பீட் மார்க் வந்து ஸ்க்ரீனில் வந்து தெரியுதா, இதில் செகண்ட் பீட் மார்க்கில் வச்சுக்கிட்டு இதை மட்டும் அப்படியே மூவ் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு குரூப்புக்கு சம மட்டும் செட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. உங்களுக்கு அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன குரூப் 2 மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அதை மட்டும் நான் சொன்ன மாதிரி மூவ் அண்ட் ராசமில் போயிட்டு ஸோ அந்த ஃபஸ்ட்டு குரூப்புக்கு நேராக கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுட்டு பேக் வந்துக்கோங்க. வேறு எந்த ஒரு எரரும் வராது. ஸோ ஓகேவா, இப்போ இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ உங்களுக்கு மேலே வந்து குரூப்புக்கு அந்த 4 குரூப்புக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எடிட்டர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆரம்பருக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஃபாண்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் இப்போ லிரிக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆரம்பருக்கு கிளிக் பண்ணியிருப்பீங்க. வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஃபோல்டரில் டவுன்லோட்ஸில் நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் எங்கே இருக்குங்கிறத தேடி பார்த்துக்கோங்க. அதில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை செலக்ட் பண்ணினாலே டச் பண்ணாலே போதும், அந்த ஃபாண்ட் உள்ளே வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு மேல் உள்ள செர்ச் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட் நேமிங் டைப் பண்ணுங்கள். AUTOன்னு அடித்தாலே போதும். அந்த ஃபாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இதே மாதிரி ஷோ ஆகும். ஜஸ்ட் அந்த ஃபாண்ட் நேமை டச் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து சேஞ்ச் ஆயிரும். உங்களுக்கு அப்படி ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகலாட்டி ஜஸ்ட் அந்த லிரிக்ஸ் கிட்ட வச்சுட்டு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு லிரிக்ஸ்க்கான ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்படி உங்களுக்கு ஃபாண்ட் நேம் வந்து சேஞ்ச் ஆகலாட்டி நீங்கள் பேக் போயிட்டு உங்களோட இமேஜ் அதாவது உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நான் சொன்ன மெத்தடை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகேவா. இப்போ லிரிக்ஸ்க்கு நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு டிக் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் வந்து வச்சு கொடுத்துருக்கேன்னா, அதாவது 9:5 ஒரு டபுள் பீட் மார்க் வந்து வச்சு கொடுத்துருப்பேன். அது வரையாத நம்ம இப்போ வரையா எடிட் பண்ணோம். நெக்ஸ்ட் அதுக்கு ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து ரைட் சைடு மூவ் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல கீழே ஒரு ரெக்டாங்கிள் இமேஜ் இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க் 6 குரூப் அண்ட் மாஸ்க் 6 ஒரு குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன்னா, அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. உள்ள ஒரு இமேஜ் இருக்கும். சேம் மெத்தடை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா போயிட்டு உங்களுடைய ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணியிருப்பீங்க. ஆட் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்க என்னோட இமேஜ் அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா உங்களோட இமேஜ் இருந்தால் அதோட இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 6 மார்க்கை கிளிக் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்த உங்களோட இமேஜை ட்ரிம் பண்ணக்கப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணி நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணி விட்ருங்க. எப்போதும் போல் நம்ம வந்து டைல்ஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கான் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடு உள்ள 3 டேட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கோங்க. இந்த எஃபெக்ட் நம்ம ஃபஸ்ட்டே வந்து காப்பி பண்ணிட்டோம். ஸோ அதனால் நான் மறுபடியும் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து டைல்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணக்கப்புறம் அப்படியே பேக் வந்துட்டு மூவ் ஒன் ராசம் போயிட்டு டேட்டா ஆப்ஸை கிளிக் பண்ணி ஜூமை கம்மி பண்ணிவிட்டு உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தர்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து உள்ள குரூப்பில் நீங்கள் இமேஜை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் அடுத்த பீட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 10-15 ஒரு பீட் மார்க் வந்து வச்சு கொடுத்துருக்கேன்னா அங்கே வந்துக்கோங்க. இதில் நம்ம எடிட் வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பன் மாஸ் 7 இருக்கா. ஃபஸ்ட் நம்ம குரூப்பன் மாஸ் 6 இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் குரூப்பன் மாஸ் 7 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. உள்ள ஒரு இமேஜ் இருக்கும். சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீடியாக்குன்னு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒரு பேக்கு ஆட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க இமேஜ் அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க இமேஜ் கீழே உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி விட்ருங்க. ஆட் பண்ணக்கப்புறம் சேம் மெத்தட் தான். இமேஜை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் ஐக்கான் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடு உள்ள 3 டேட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு டைல்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணி விட்ருங்க. ஆட் பண்ணிவிட்டு மூவ் ஒன் ராசம் போயிட்டு டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜோட ஜூமை கம்மி பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேஸ் சரியாக தர்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த குரூப்பில் நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு அடுத்த பீட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 12-28. ஓகேவா, இந்த இடத்துல ஒரு பீட் மார்க் வந்து வச்சு கொடுத்துருக்கேன்னா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. எங்கெங்கிறது சொல்கிறேன். குரூப் 7, குரூப் 8, குரூப் 9 இந்த 3 குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜ் இருக்கும். சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத ஒரு குரூப்பில் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் மீதம் உள்ள 2 குரூப்பில் உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது எங்கெங்கிறத சொல்கிறேன். குரூப் 7லையும் குரூப் 8லையும் குரூப் 9லையும். ஓகேவா, இந்த 3 குரூப்பில் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். சேம் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு குரூப் 7 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. உள்ள ஒரு இமேஜ் இருக்கும். உள்ள ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பையும் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. உள்ள இமேஜ் இருக்கா. சேம் மெத்தட் தான். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒரு பிக் ஆட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க இமேஜ் அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணக்கப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்து செட் பண்ணிடுங்க. எப்போதும் போல் டைல்ஸ் எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மூவ் ஒன் ராசம் போயிட்டு டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூமை கம்மி பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மூவ் பண்ணி பேஸ் சரியாக தட்ட மாதிரி செட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. சேம் மெத்தடை மீதமுள்ள 3 குரூப்லேயும் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் நான் வந்து குரூப் 7 வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன்னா சேம் மெத்தட் தான். குரூப் 8 கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. உள்ள ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பையும் கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. சேம் மெத்தடில் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நான் சொன்ன மெத்தடை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறக்காண்டி குரூப் 7, குரூப் 8, குரூப் 9லையும் நான் எடிட் பண்ண போகிற இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் நான் சொன்ன மெத்தடில் இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஸ்க்ரீனில் வந்து ப்ளே ஆகும். ஸோ ஓகே, நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்த பீட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 9, 12 ஓகேவா. 9, 12 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீட் மார்க் வந்து வச்சு கொடுத்துருக்கேன். அந்த பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் இதில் நீங்கள் 4 இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அது எங்கெங்கிறத சொல்கிறேன். ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இமேஜ் ஆட் பண்ண சொன்னேன். அது எங்கெங்கிறத சொல்கிறேன். இதே மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும் 19, 12 ஒரு பீட் மார்க் வந்து வச்சுருப்பேன். நீங்கள் அங்கே வந்திருப்பீங்க. வந்தக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ், ரெக்டாங்கிள் இமேஜ், லிரிக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். நீங்கள் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கவே வேண்டாம். அப்படியே நீங்கள் மேலே வந்துக்கோங்க. நீங்கள் இமேஜ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். மற்ற எல்லா எஃபெக்ட்டும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியே கொடுத்துட்டேன். இது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 13லேருந்து குரூப் 16 வரையா ஓகேவா. குரூப் 13, 14, 15, 16 இதில் இருக்கிற ஒரு 4 குரூப் இருக்கா. அந்த 4 குரூப்லையும் நான் சொன்ன மெத்தடில் தான் நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 13 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இப்போ மூவ் பண்ணிங்களா. ஸோ உள்ளே எப்போதும் போல் மேலே ஒரு லிரிக்ஸும் கீழே பார்த்தீங்கன்னா இமேஜும் குரூப் இருக்கா. அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. எப்போதும் போல் உள்ள ஒரு இமேஜ் மட்டும் கொடுத்துருப்பேன். நான் கொடுத்துருக்க இமேஜ் கீழே உங்களோட இமேஜை செட் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா போய்ட்டு சேம் மெத்தட் தான். ஸோ உங்களுடைய அடுத்த பிக்கை ஆட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க இமேஜ் அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. எப்போதும் போல் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு இமேஜை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டே காப்பி பண்ணி வச்சு அந்த டைல்ஸ் எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மூவ் ஒன் ராசம் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூம் வந்து நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரியணும். ஸோ ஓகேவா, இதே மாதிரி நீங்கள் செட் பண்ணக்கப்புறம் அப்படியே பேக் வந்துட்டால் போதும். அவ்வளோதான், முடிஞ்சு. வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை.
இப்போ பார்த்தாலே தெரியும். நான் குரூப் 13ல வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். சேம் மெத்தட் தான் மீதி உள்ள எல்லா குரூப்புக்கும். இப்போ குரூப் 14 கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. எப்போதும் போல உள்ள ஒரு குரூப் இருக்கா? அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து போய்ங்க. நான் கொடுத்துருக்க இமேஜ் கீழே உங்களோட இமேஜ் ஆட் பண்ணுங்க. டைல்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ராசம் போயிட்டு ஜூமை கம்மி பண்ணிட்டு பேஸ் மட்டும் ஸ்க்ரீனில் சரியாக தர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மெத்தடில் குரூப் 13ல இருந்து குரூப் 16 வரையா நான் கொடுத்துருக்க அந்த 4 குரூப்லையும் உங்களோட இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தடை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, இதே மாதிரி தான் 4 குரூப்லேயும் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். நீங்கள் வேறு எந்த ஒரு சேஞ்சும் பண்ண தேவையில்ல. நான் இதுவரையும் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணியிருந்தா மட்டுமே போதும். இதே மாதிரி நம்ம எடிட் பண்ண போகிற நீங்கள் இமேஜ் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறீங்க. வேறு லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறதில்ல, எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜை மட்டும் நான் சொன்ன மெத்தடில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருந்த அந்த குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எஃபெக்ட் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 இதை நீங்கள் வந்து குரூப் வந்து பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்கா, அதையும் அதுக்கு கீழே உள்ள ஒரு பேக்ரவுண்ட் இமேஜையும் அதுக்கு கீழே இருக்கிற குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்றையும் இந்த 3ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த குரூப் இருக்கா, இந்த குரூப்புடைய லெஃப்ட் சைடில் கனெக்ட் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மொபைல் பிஎன்ஜி செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே உள்ள குரூப் அண்ட் மாஸ்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பாக்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணி இந்த 3ஐயும் ஒரு குரூப் வந்து பண்ணி விட்டுருங்க. இப்போ குரூப் பண்ணக்கப்புறம் இந்த குரூப்புக்கு ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2ன்னு சொல்லி ஒரு 2 எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் 2 செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் 2 செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் 3ஐயும் ஒரு குரூப் வந்து பண்ணியிருப்பீங்க. அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த குரூப்புக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அப்படி ஸ்மூத்தாக மூவ் ஆகிற எஃபெக்ட் எல்லாமே கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன இமேஜை பேக்ரவுண்ட் வைக்க போகிறீங்களோ உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களோட இமேஜ் ஜூம் தேவைப்பட நீங்கள் ஜூம் வந்து பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணுங்கள். மூவ் அண்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்க அந்த குரூப்போட எண்டுக்கு போய்க்கோங்க. கீழே 2 ஆரம் மார்க் இருக்கா, ஃபஸ்ட்டு ஆரம் மார்க்கை கிளிக் பண்ணி ஆடியோட எண்டு வரையா உங்களோட இமேஜை ஆட் பண்ணி விட்டுருங்க. ஆட் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்க அந்த குரூப்புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி விட்டுருங்க. அதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணி விட்டுருங்க. ஆட் பண்ணக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும். வீடியோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. அதையும் அந்த எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துட்டேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 இருக்கும். எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க போதும். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்ட் இமேஜுக்கும் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜோட பேக்ரவுண்டில் அதாவது உங்களோட இமேஜோட பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி வந்து பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜுக்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. ஆட் பண்ணக்கப்புறம் உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உள்ள பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 100% இருக்கா, இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% வந்து குறைச்சிக்கோங்க. 50 இல்லாட்டி 40. உங்களுக்கு தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 40 கிட்ட வச்சுக்கோங்களேன். ஒரு 40 45 நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க போதும். நான் ஒரு 40 மட்டும் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டோட பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். நான் சொன்ன மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் மறக்காமல் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாண்ட்டை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் தான் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிட்டா போதும். நீங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடிட் வந்து பண்ணி முடிச்சிட்டீங்க. பார்த்தாலே தெரியும், நான் லைவாக தான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சிட்டீங்க. நீங்கள் இப்போ உங்களோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். ரொம்பவும் ஈஸி தான். மேலே உள்ள சேரைக்கான கிளிக் பண்ணுங்கள். வீடியோங்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் செஷன் தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க.